வெல்கம் டு சந்துரு மேத்ஸ். இந்தியன் கோஸ்ட் கார்டு, நேவிக் ஜிடி, டிபி, யாந்திரிக் இந்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கான ஸ்டேஜ் 2க்கான அட்மிட் கார்டு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அட்மிட் கார்டு எப்படி டவுன்லோட் பண்ணலாம், அதில் என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கொண்டு போகணும், ஸ்டேஜ் 2ல் என்னென்ன ப்ராசஸ்லாம் இருக்கும், அது எப்படி நடக்கும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே பார்க்க போகிறோம், இன்க்ளூடிங் அசஸ்மெண்ட் டெஸ்ட். ஓகே, ஸோ எல்லாத்தையுமே நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஓகே, இப்போ உங்களுக்கு அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ணுற லிங்க் உங்ககிட்டே இருக்கும், இல்லைனா கூட நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். உங்களோட இமெயில் ஐடி பாஸ்வேர்டை கொடுத்துட்டு கேப்சா கோட் என்ட்ரு பண்ணிட்டு லாகின் பண்ணுங்கள். லாகின் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல வந்து உங்களுடைய அட்மிட் கார்டு இருக்கும். ஓகே, நீங்கள் ஆல்ரெடி டேட்டு செலக்ட் பண்ணியிருப்பீங்க. ஓகே, நீங்கள் செலக்ட் பண்ண டேட்டு தான் இங்கே இருக்கும். ஓகே, அடுத்து எக்ஸாம் சென்டருமே நீங்கள் செலக்ட் பண்ணியிருப்பீங்க. இதில் ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷனும் கொடுத்துருப்பாங்க, அதை பற்றி நான் இந்த வீடியோலேயே சொல்லிடுவேன், நீங்கள் பார்க்கணும் கூட அவசியம் கிடையாது. ஸோ டவுன்லோட் ஸ்டேஜ் 2 ப்ரொவிஷனல் அட்மிட் கார்டு அப்படிங்கக்கூடிய இந்த பாயிண்ட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அட்மிட் கார்டு டவுன்லோட் ஆகும். ஸோ அட்மிட் கார்டு நீங்கள் மோஸ்ட்லி கலர் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. நம்ம ஸ்டூடெண்ட் ஒருத்தர் ஸ்டேஜ் 1 அட்டன் பண்ணிட்டு ஸ்டேஜ் 2க்கு போகிற ஒரு அவர் தான் சொல்லியிருந்தாரு. ஸ்டேஜ் 1லேயே வந்து அவங்க கலர் பிரிண்ட் அவுட் ஒரு சில இடத்துல கேட்டாங்க. அதுக்கப்புறம் பிளாக் அண்ட் ஒயிட் இருந்தால் அவங்க வந்து ஆஃபீஸர்கிட்ட கேட்டுட்டு தான் அலோவ் பண்ணாங்க. அப்படின்னால எல்லாருமே கலர் பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு போக சொல்லுங்கன்னு சொன்னார். ஓகே, ஸோ கலர் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க அட்மிட் கார்டை. அட்மிட் கார்டு 3 பேஜுக்கு இருக்கும். ஓகே, அட்மிட் கார்டு அடுத்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன், அடுத்ததான் இன்னொரு என்க்ளோஷர் இருக்கும். மொத்தமாக 3 பேஜ் இருக்கும். 3 பேஜுமே 2 காப்பி வேணும். ஓகே, 2 செட்டு வந்து நீங்கள் கலர் பிரிண்ட் அவுட் எடுத்து கொண்டு போயிருங்க. ஓகே, ஸோ 2லேயுமே வந்து இந்த இடத்துல வந்து உங்களுடைய ஃபோட்டோ நீங்கள் ஒட்டணும். ஓகே, ஃபோட்டோ நீங்கள் இந்த இடத்துல என்ன ஃபோட்டோ அப்லோட் பண்ணீங்களோ அதே மாதிரி ஃபோட்டோ தான் ஒட்டணும். நீங்கள் ஸ்லேட் வச்சிருக்கிற மாதிரி ஃபோட்டோ தான் அப்லோட் பண்ணியிருப்பீங்க, அதே மாதிரி ஃபோட்டோ நீங்கள் இந்த இடத்துல வந்து ஒட்டணும். ஓகே, 2 பிரிண்ட்லேயுமே வந்து ஒட்டணும். ஓகே, அடுத்து நீங்கள் என்ன ஐடி கார்டு அப்ளை பண்ணுறப்ப கொடுத்துருந்தீங்களோ அது இங்கே இருக்கும். இந்த ஐடி கார்டு ஒரிஜினல் நீங்கள் கொண்டு போகணும். கண்டிப்பாக இந்த ஐடி கார்டு தான் ஒரிஜினல் கொண்டு போகணும். மற்ற ஐடி இருந்தால் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஓகே, மற்ற ஐடி எக்ஸ்ட்ரா வேணால் வச்சுக்கோங்க, பட் இதில் நீங்கள் என்ன கொடுத்துருந்தீங்களோ அதை ஒரிஜினல் கொண்டு போங்க. ஓகே, ஸோ அடுத்ததாக வந்து எந்த சென்டர் அப்படிங்கிறது இங்கே இருக்கும். உங்களுக்கு ஆக்சுவலாக எந்த சென்டர் அலாட் பண்ணியிருக்காங்க, எந்த டேட்டில் வந்து உங்களுக்கு ரிப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. ரிப்போர்ட்டிங் டைம் வந்து காலையில் 8 மணி. ஓகே, ஸோ அதுக்கு முன்னாலே நீங்கள் போகிற மாதிரி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு என்ன ரிப்போர்ட்டிங் டைம் இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துக்கோங்க. அடுத்து ஐடென்டிஃபிகேஷன் மார்க், உங்கள் பாடியில் இருக்கக்கூடிய ஐடென்டிஃபிகேஷன் மார்க் நீங்கள் ஆல்ரெடி அப்ளை பண்ணப்போ கொடுத்துருப்பீங்கல்ல, அதுதான். ஓகே, ஸோ மச்சம், தழும்பு, வெட்டுக்காயம் இதையுமே வெரிஃபை பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இது இருக்குதா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்குவாங்க. ஓகே, ஸோ அடுத்து உங்களுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன அப்படிங்கிறது இங்கே இருக்கும். ஸோ மறுபடியுமே வந்து சென்டர் கொடுத்துருக்காங்க. இந்த டீட்டெயில்ஸ்லாம் ஆல்ரெடி கொடுத்து தான் திரும்பவும் அதே இதில் வந்து ரிப்பீட் ஆகிருக்கு. இங்கே உங்களோட சிக்னேச்சர் ஆல்ரெடி நீங்கள் அப்லோட் பண்ணது இருக்கும். அடுத்து இந்த இடத்துல நீங்கள் சைன் போடணும். அதுவுமே நீங்கள் அந்த ஆஃபீஸர் முன்னால் தான் போடணும். நீங்களாம் முன்னாலே போட்டு போயிடாதீங்க. உள்ளே போனதுக்கப்புறம் அவங்க சொல்கிறப்ப நீங்கள் இந்த இடத்துல சைன் போட்டால் போதுமானது. ஓகே, அடுத்து இந்த இடத்துல வந்து அங்கே இருக்கக்கூடிய ஆஃபீஸர் வந்து சைன் போடுவாங்க. இப்போ ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க, இதை நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். பேக் டு பேக் பிரிண்ட் அவுட் எடுக்கணும், இதை நான் சொல்லலை. ஓகே, நீங்கள் அட்மிட் கார்டு வந்து பிரிண்ட் அவுட் எடுக்கிறப்போ பேக் டு பேக் பிரிண்ட் அவுட் எடுக்கணும். ஓகே, ஃபஸ்ட்டு 2 பேஜ் வந்து பேக் டு பேக் பிரிண்ட் அவுட், அடுத்து 3வது பேஜ் கண்டிப்பாக தனியாக தான் இருக்கும். அதை நீங்கள் வந்து பிரிண்ட் அவுட் கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகணும். அந்த என்க்ளோஷரை நீங்கள் அதில் சைன் போட்டு உங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட சைன் வாங்கிட்டு போகணும். ஓகே, ஸோ உங்களுக்கு அட்மிட் கார்டு கூட 3 பேஜ் இருக்கும். ஓகே, 3மே பேக் டு பேக் பிரிண்ட் அவுட் எடுங்க. ஃபஸ்ட்டு 2 பேஜ் பேக் டு பேக் வரும், இன்னொன்று தனியாக வரும். ஸோ அதை வந்து 2 செட்டு நீங்கள் கொண்டு போகணும், மறந்துடாதீங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு பேஜ் கண்டிப்பாக கலர் பிரிண்ட் அவுட்டை நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். என்க்ளோஷர் 1ல் என்ன இருக்கும் அப்படிங்கிறத நான் வந்து சொல்கிறேன். ஓகே, ஸோ 2 காப்பி மறந்துடாதீங்க, 2 காப்பி வந்து இருக்கணும். அதில் ஒரு காப்பி உங்ககிட்ட திரும்ப கொடுத்துருவாங்க. நீங்கள் அடுத்த ஸ்டேஜுக்கு ஸ்டேஜ் 3க்கு போகிறப்போ நீங்கள் அந்த காப்பியை கொண்டு போகணும். அதனால உங்ககிட்ட கொடுத்துட்டாங்கன்ட்டு நீங்கள் எங்கேயாச்சும் வச்சிடக்கூடாது, பத்திரமா நீங்கள் வச்சுருக்கணும். ஒரு காப்பி அவங்க வச்சுக்குவாங்க, ஒரு காப்பி ஒரு செட்டு வந்து உங்ககிட்ட கொடுத்துருவாங்க. ஓகே, அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்லோட் பண்ணப்போ கொடுத்துருந்த அந்த ஐடி ப்ரூஃப் தான் கொண்டு போகணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஒரிஜினல் கொண்டு போகணும். ஓகே, கண்டிப்பாக நீங்கள் அதை தான் கொண்டு போகணும். நீங்கள் கொண்டு போகிற எல்லா டாக்குமெண்ட்டுமே வந்து க்ரூஷியல் டேட், அதாவது அப்ளை பண்ணுற லாஸ்ட் டேட் 29 ஜூன் 2025 தான் அப்ளை பண்ணுற லாஸ்ட் டேட்டு. இதுக்கு முன்னால் வாங்கின சர்டிஃபிகேட்ஸாக இருக்கணும். ஓகே, ஸோ அதை நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. அடுத்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் உங்களுக்கு இதோட முடியாது, அடுத்த ஸ்டேஜ்லையும் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் டாக்குமெண்ட்ஸ்லாம் கொடுத்துட்டு வந்ததுக்கப்புறம் அவங்க கூட தனியாக இன்னொரு வாட்டி செக் பண்ணுவாங்க. ஸோ எப்போனாலும் உங்களோட டாக்குமெண்ட் ஏதாச்சும் சரியில்லை, எதுவும் மிஸ்டேக் இருக்குது அப்படிங்கிறத அவங்க கண்டுபிடிச்சாங்கன்னா அவங்க எப்போனாலும் ரிஜெக்ட் பண்ணலாம். அதுக்கு உங்களுக்கு மெயில் அனுப்புவாங்க. அது ரிலேட்டடாக வேறு எதுவும் கிளாரிஃபிகேஷன் வேணும் அப்படின்னா உங்களுக்கு மெயில் அனுப்புவாங்க. ஸோ நீங்கள் உங்களோட மெயிலை அடிக்கடி செக் பண்ணிக்கிட்டே இருங்க. ஒரு 2 நாளைக்கு ஒருக்கா வந்து செக் பண்ணிக்கிட்டே இருங்க. ஏதாச்சும் இந்த கோஸ்ட் கார்ட்லேருந்து உங்களுக்கு மெயில் வந்துருந்துச்சு அப்படின்னா அதுக்கு நீங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணணும். ஓகே, இல்லைனா வந்து உங்களை டிஸ்குவாலிஃபை பண்ணிடுவாங்க. ஓகே, ஸோ இதுவுமே வந்து அவங்க கொடுத்துருந்தது தான், நானாக சொல்ல, எல்லாமே வந்து அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருந்தது தான். ஓகே, அடுத்து உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், அதாவது நீங்கள் ஓபிசி, எஸ்சி, எஸ்டி இல்லைன்னா இடபிள்யூ சர்டிஃபிகேட் வச்சுருப்பீங்கல்ல, அதில் இருக்கக்கூடிய அட்ரஸ் நீங்கள்
கொடுத்துருந்த நீங்கள் அப்ளிகேஷனில் கொடுத்துருந்த பெர்மனன்ட் அட்ரஸ் கூடயோ இல்லைன்னா கரண்ட் அட்ரஸ் கூடயோ வந்து மேட்ச் ஆகணும். அந்த ரெண்டுல ஏதாச்சும் ஒன்று வந்து மேட்ச் ஆகணும். உங்களுடைய சர்டிஃபிகேட்டில் இருக்கக்கூடிய அட்ரஸ் வந்து மேட்ச் ஆகணும். இந்த பாயிண்ட்டும் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அட்மிட் கார்டோட 2வது பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் நீங்கள் எதுவும் பண்ண வேண்டாம், அவங்க ஃபில் பண்ணுவாங்க, கடைசியில் உங்ககிட்ட சைன் வாங்குவாங்க. ஓகே, ஸோ இதுலேயே என்ன மாதிரி ப்ராசஸ் நடக்கும் அப்படிங்கிறது கிளியராக மென்ஷன் ஆகிருக்கு. ஃபஸ்ட்டு நீங்கள் கேட்டில் உள்ளே போகிறப்பே வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் டாக்குமெண்ட்ஸ் வந்து செக் பண்ணுவாங்க. உங்களோட அட்மிட் கார்டு இருக்குதா, 2 காப்பி கொண்டு வந்திருக்கீங்களா, என்க்ளோஷர் கொண்டு வந்திருக்கீங்களா, அதுக்கப்புறம் ஐடி கார்டு கொண்டு வந்திருக்கீங்களா அப்படிங்கிறது எல்லாமே செக் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ செக் பண்ணிவிட்டு உங்களை அலோவ் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ அலோவ் பண்ணலன்னா என்ன ரீசன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட சைன் வாங்கிடுவாங்க. ஓகே, அலோவ் பண்ணாலும் சைன் நீங்கள் போடுற மாதிரி இருக்கும். ஓகே, அடுத்து உங்களுடைய ஐடென்டிட்டி செக், அதாவது பயோமெட்ரிக் வெரிஃபிகேஷன், ஃபோட்டோ கரெக்டாக மேட்ச் ஆகுதா, சிக்னேச்சர் மேட்ச் ஆகுதா, அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஐடென்டிஃபிகேஷன் மார்க், அதாவது தழும்பு வெட்டுக்காயம் இருக்குதுல்ல, அது மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து ஃபில் பண்ணிவிட்டு ஒன்றுக்கும் தனித்தனியாக அவங்கள்ட்ட சைன் வாங்குறாங்க. ஓகே, அடுத்து அசஸ்மெண்ட் டெஸ்ட். அசஸ்மெண்ட் டெஸ்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிற நான் பின்னால் சொல்கிறேன். ஓகே, ஸோ அசஸ்மெண்ட் டெஸ்ட்டில் வந்து நீங்கள் குவாலிஃபை ஆனால் போதுமானது. ஸோ அதுக்கு வந்து நீங்கள் டெஸ்ட் முடிஞ்சு ஒரு 1 ஹவருக்குள்ளே வந்து ரிசல்ட்டு சொல்லிடுவாங்க. ஓகே, ஸோ மார்க்லாம் சொல்ல மாட்டாங்க, ரிசல்ட்டு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் குவாலிஃபைடா நாட் குவாலிஃபைட் அப்படிங்கிறது இங்கே வந்துடும். மேக்ஸிமம் எல்லாரும் குவாலிஃபை ஆயிடலாம். நீங்கள் ஓரளவு நல்லா பண்ணீங்க அப்படின்னாலே குவாலிஃபை ஆயிடலாம். ஓகே, அடுத்து இதில் ஃபெயில் ஆனீங்கன்னா அப்படியே வெளியில் அனுப்பிச்சிடுவாங்க. ஓகே, எல்லாத்துலேயுமே கண்டிப்பாக பாஸ் ஆகணும். அடுத்து வந்து ஃபிசிக்கல் டெஸ்ட் இருக்கும். ஃபிசிக்கல் டெஸ்ட் என்னென்ன இருக்கும் அப்படிங்கிறத நான் வந்து சொல்கிறேன். ஓகே, ஸோ அது முடிஞ்சதுக்கப்புறம் தான் இதில் பாஸ் ஆனால் தான் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும். ஓகே, ஸோ டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனில் எல்லா டாக்குமெண்ட்ஸும் செக் பண்ணுவாங்க. ஓகே, அது என்ன டாக்குமெண்ட்ஸ் செக் பண்ணுவாங்க, என்னெல்லாம் நீங்கள் கொண்டு போகணும் அப்படிங்கிறதையும் சொல்கிறேன். அடுத்து மெடிக்கல் டெஸ்ட் இருக்கும், ரெக்ரூட்மெண்ட் மெடிக்கல் டெஸ்ட். இதில் எல்லாமே உங்களோட கண், காது, மூக்கு, ஃப்ளாட் ஃபுட்டு, நாக்னி எல்லாமே செக் பண்ணுவாங்க. ஓகே, பைல்ஸ் அந்த மாதிரி எல்லாத்தையுமே செக் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இவ்வளோ தான் உங்களுக்கு நடக்க போகுது. இந்த ப்ராசஸ் தான் வந்து நடக்க போகுது. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் அட்மிட் கார்டில் 3வது பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி என்க்ளோஷர் 1 அப்படிங்கிறது இருக்கும். ஓகே, இதை நீங்கள் அப்படியே பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு, நீங்கள் எதுவுமே ஃபில் பண்ணோன்னா அப்படியே பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு கடைசியில் சைன் மட்டும் போட்டால் போதும். கீழே இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அம்மா இல்லைனா அப்பாவோட சிக்னேச்சர், இல்லைனா கார்டியனோட சிக்னேச்சர், அடுத்து அவங்களோட நேம், யார் சைன் போடுறாங்களோ அவங்களோட நேம் வந்து நீங்கள் இந்த இடத்துல எழுதணும். அவ்வளோதான். ஓகே, இந்த இடத்துல உங்களுடைய சிக்னேச்சர் இருக்கணும். ஸோ புரிஞ்சுட்டுன்னு நினைக்கிறேன். இதுவுமே நீங்கள் 2 காப்பி கொண்டு போயிருங்க. எல்லாமே 2 காப்பி கொண்டு போயிருங்க. ஓகே, ஸோ அடுத்து ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது ஆல்ரெடி சொன்னதான், அவங்களே 2-3 இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஏன் இத்தனை வாட்டி வேறு இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு எனக்கே கன்ஃபியூஸ் ஆச்சு. பட் நானுமே எல்லாத்தையுமே வந்து கம்பைல் பண்ணி கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் அட்மிட் கார்டை வந்து 2 காப்பி எடுத்துகிட்டு போகணும். ஃபஸ்ட்டு 2 பேஜ் வந்து பேக் டு பேக் இருக்கணும். ஓகே, அடுத்து 3வது பேஜ் வந்து நீங்கள் ஃபில் பண்ண வேண்டாம், சைன் போட்டு உங்கள் அப்பா அம்மாட்ட சைன் வாங்கியிருக்கணும். ஓகே, அடுத்து இன்னொரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஆன்லைன் அப்ளிகேஷனையுமே நீங்கள் வந்து பிரிண்ட் அவுட் எடுக்கணும். நீங்கள் லாகின் பண்ணீங்க அப்படின்னாலே அதுலேயே வந்து அப்ளிகேஷனும் இருக்கும். ஓகே, நீங்கள் அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ணுறதுக்கு லாகின் பண்ணுறீங்களா, அதுலேயே அப்ளிகேஷன் நீங்கள் பார்த்துக்கலாம். அதையும் பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு போகணும், மறந்துடாதீங்க. அப்ளிகேஷன் பிரிண்ட் அவுட் கேட்டிருக்காங்க. ஓகே, அடுத்து ஒரிஜினல் ஐடி, இதை நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். என்க்ளோஷர் 1 ஆல்ரெடி சொல்லிட்டேன். அடுத்து உங்களுடைய கேட்டகரி சர்டிஃபிகேட் நீங்கள் கொண்டு போகணும். ஓகே, எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, இடபிள்யூஎஸ் அந்த சர்டிஃபிகேட் வந்து ஒரிஜினல் நீங்கள் கொண்டு போகணும். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னென்னலாம் டாக்குமெண்ட் கொண்டு போகிறீங்களோ எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா 2 ஜெராக்ஸ் காப்பியும் கொண்டு போயிருங்க, செல்ஃப் அட்டஸ்டேஷன் பண்ணி. ஓகே, செல்ஃப் அட்டஸ்டட் ஃபோட்டோ காப்பி ஆஃப் ஆல் ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ். இப்போ 10th மார்க் ஷீட்டு, 12th மார்க் ஷீட்டு, அதுக்கப்புறம் உங்களுடைய கேட்டகரி சர்டிஃபிகேட் என்னெல்லாம் கொண்டு போகிறீங்களோ, எக்ஸ்ட்ரா என்னெல்லாம் கொண்டு போகிறீங்களோ, டொமிசில் சர்டிஃபிகேட் எல்லாம் கொண்டு போவீங்களா, அது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து 2 ஜெராக்ஸ் காப்பி எடுத்துக்கணும். 2 ஜெராக்ஸ் காப்பிலையுமே நீங்கள் வந்து செல்ஃப் அட்டஸ்டேஷன் பண்ணணும். இப்போ இந்த மாதிரி ஒரு காப்பி இருக்குதுன்னா அதில் எங்கே ஸ்பேஸ் இருக்குதோ, எங்கே வந்து ஸ்பேஸ் கிடைக்குதோ அந்த இடத்துல வந்து நீங்கள் செல்ஃப் அட்டஸ்டட்னு எழுதிட்டு கீழே உங்களோட சைன் போட்டு டேட் போடணும். ஓகே, அந்த டேட்டு லேட்டஸ்ட் டேட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸ்டேஜ் 1 ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் இருக்கக்கூடிய டேட் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ புரிஞ்சுட்டுன்னு நினைக்கிறேன். அடுத்து 10th மார்க் ஷீட் இருக்கணும், 12th மார்க் ஷீட், நீங்கள் 12th கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இருக்கணும். டிப்ளமோ கம்ப்ளீட் பண்ணவங்களுக்கு டிப்ளமோ மார்க் ஷீட் வந்து இருக்கணும். ஓகே, நீங்கள் அப்ளை பண்ண போஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கொண்டு போகணும். அடுத்து 12 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ. இந்த ஃபோட்டோ நீங்கள் ஸ்லேட் வச்சிருக்கிற மாதிரி ஃபோட்டோ கிடையாது. ஓகே, ஸ்லேட் வச்சிருக்கிற மாதிரி ஃபோட்டோ அட்மிட் கார்டில் ஒட்டுறதுக்கு மட்டும்தான். இந்த 12 ஃபோட்டோ வந்து நார்மலாக இருக்கக்கூடிய ஃபோட்டோ, நார்மல் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, ரீசெண்டாக எடுத்த ஃபோட்டோ வந்து கொண்டு போகணும். ஓகே, ஸோ புரிஞ்சுட்டுன்னு நினைக்கிறேன். அடுத்து எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, இடபிள்யூஎஸ் சர்டிஃபிகேட் இதெல்லாம் வந்து ஒருவேளை உங்களுக்கு எக்ஸ்பைரி ஆயிருந்துச்சு அப்படின்னா, இப்போ நீங்கள் அப்ளை பண்ண டைமில் ஒரு சர்டிஃபிகேட் இருந்திருக்கும், அடுத்து இப்போ வந்து எக்ஸ்பைரி ஆயிருந்துருக்கலாம். அப்படி ஆயிருந்துச்சுன்னா புது சர்டிஃபிகேட் நீங்கள் வந்து வாங்கிட்டு போகணும். ஓகே, ஸோ 2 சர்டிஃபிகேட் நீங்கள் கொண்டு போகணும். இப்போ ஓபிசி, இடபிள்யூஎஸ் வந்து இது அப்ளிகபிள்.
ஸோ புரிஞ்சுட்டு நினைக்கிறேன். ரெண்டையுமே நீங்கள் வந்து செல்ஃப் அட்டஸ்டேஷன் பண்ணிவிட்டு ஃபோட்டோ காப்பி எடுத்துகிட்டு போகணும். புரிஞ்சுட்டு நினைக்கிறேன். ஓபிசி நீங்கள் அப்ளை பண்ண டைமில் வேலிடாக இருந்திருக்கலாம், இப்போ வந்து வேலிட் இல்லாமல் இருக்குது அப்படின்னா நீங்கள் இன்னொரு ஓபிசி வாங்கிட்டு போகணும்னு சொல்கிறாங்க. இடபிள்யூஎஸ்க்குமே அதே தான் ரூல். ஓகே, அதுக்கப்புறம் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டும் நீங்கள் கண்டிப்பாக கொண்டு போகணும். அதுவுமே 2 ஜெராக்ஸ் காப்பி கொண்டு போகணும். ஓகே, ஸோ இதுவும் ஒரிஜினல் இருக்கணும். புரிஞ்சுட்டு நினைக்கிறேன். ஸோ இதில் இந்த இதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் கொண்டு போகிற சர்டிஃபிகேட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து எந்த டேட்டுக்கு முன்னால் வாங்கணும்னு சொல்லியிருந்தாங்க. அதாவது 29 ஜூன் 2025க்கு முன்னால் வாங்கியிருக்கணும். ஓகே, அந்த சர்டிஃபிகேட் வந்து பார்த்தீங்கன்னா 31 ஜூலை 2026 வரைக்கும் வேலிடாக இருக்கணும்னு கேட்டிருக்காங்க. பட் அப்படி இருக்காது. நீங்கள் இப்போ எஸ்சி எஸ்டிக்கு பிரச்சனை இல்லை, ஓபிசிக்கும் இடபிள்யூஎஸ்க்கும் இந்த மாதிரி 2 வருஷம் வேலிடாக இருக்கிற மாதிரி ஒரு சர்டிஃபிகேட் வாங்க முடியாது. ஓகே, நார்மலாக நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா அது மார்ச்சோட வந்து முடிஞ்சிடும். அடுத்து இன்னொரு சர்டிஃபிகேட் தான் வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் இந்த பாயிண்ட் வந்து ஓபிசிக்கும் இடபிள்யூஎஸ்க்கும் வந்து பாசிபிளே கிடையாது. நீங்கள் அங்கே போய் கண்டிப்பாக உங்ககிட்ட கேட்க மாட்டாங்க. கேட்டால் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, மேக்ஸிமம் கேட்க மாட்டாங்க, ஏன்னா எல்லாருக்கும் இந்த ப்ராப்ளம் இருக்கும் அப்படின்னு. ஓகே, ஏன்னா நீங்கள் இப்போ 2025 தான் ஒரு சர்டிஃபிகேட் வாங்கியிருப்பீங்க. அது இப்போதைக்கு வந்து வேலிடாக இருக்கும். 26 ஜூலை வரைக்கும் ஒரு சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது அது நீங்கள் அடுத்த வருஷம் அந்த ஃபினான்ஷியல் இயர் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வாங்க முடியும். அப்படிங்கிறனால இப்போதைக்கு 2வது சர்டிஃபிகேட் வாங்குறது பாசிபிள் கிடையாது. ஓகே, ஆனால் எங்கள் ஓல்டு ரெனியூடுன்னு சொல்லி ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. இதை வச்சு நீங்கள் யாரும் கவலைப்பட வேண்டாம். ஓகே, ஸோ நீங்கள் இப்போ வேலிடாக இருக்கக்கூடிய சர்டிஃபிகேட் கொண்டு போனால் போதும். அடுத்து வேலிடாக இருக்கிறது நீங்கள் அடுத்து போகிறப்ப தான் உங்களால் கொண்டு போக முடியும். அடுத்த சர்டிஃபிகேட் இப்போ கொடுக்க மாட்டாங்களே. எனக்கு இந்த டேட் வரைக்கும் வேலிடாக ஒரு சர்டிஃபிகேட் கொடுங்கன்னு கேட்டிங்கன்னா ஓபி சர்டிஃபிகேட்டோ இடபிள்யூ சர்டிஃபிகேட்டோ கொடுக்க மாட்டாங்க. அப்படின்னால இது வந்து பாசிபிள் கிடையாது. ஓகே, ஸோ புரிஞ்சுட்டு நினைக்கிறேன். ஸோ இது மறுபடியும் உங்களுக்கு முன்னால் கொடுத்துருந்தது தான். ஓகே, நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்களோ அதெல்லாம் நீங்கள் அப்லோட் பண்ணது என்னென்னலாம் டாக்குமெண்ட்டோ அதெல்லாம் நீங்கள் கொண்டு போகணும். ஓகே, எல்லாருமே கண்டிப்பாக உங்களோட கேட்டகரி சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும், 10th மார்க் ஷீட் வச்சுருக்கணும். அடுத்து நீங்கள் எங்கேயும் ஒர்க் பண்ணுறீங்கன்னா என்ஓசி வச்சுருக்கணும். ஓகே, ஜிடிக்கு அப்ளை பண்ணவங்க 12th மார்க் ஷீட்டும் வச்சுருக்கணும். யாந்திரிக்கு அப்ளை பண்ணவங்க டிப்ளமோ மார்க் ஷீட் வச்சுருக்கணும். ஓகே, ஸோ அடுத்து அசஸ்மெண்ட் டெஸ்ட் எப்படி நடக்கும் அப்படின்னா, அசஸ்மெண்ட் டெஸ்ட் அப்படிங்கிறது ஓஎம்ஆர் பேஸ்டு ரிட்டன் எக்ஸாம் தான். நீங்கள் கோடிங் ஷீட்டில் ஷேட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஓகே, எக்ஸாம் முடிஞ்சு 1 ஹவருக்குள்ளே வந்து ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க, யாரெல்லாம் பாஸ் யாரெல்லாம் ஃபெயில்ன்ட்டு. இதில் ஃபெயில் ஆனாலும் வெளியில் அனுப்பிச்சிடுவாங்க. ஓகே, ஸோ இது வந்து குவாலிஃபைங் நேச்சர் தான். ஸோ இதில் வந்து நீங்கள் எவ்வளோ கொஷின்ஸ் இருக்குன்னு கேட்டிங்கன்னா மொத்தமாக 40 கொஷின். அதில் வந்து இங்கிலீஷில் 10 கொஷின், மேத்ஸில் 10 கொஷின், ரீசனிங்கில் 10 கொஷின், ஜிகேல 10 கொஷின். ஸோ டிபிக்கு இருக்கக்கூடிய சிலபஸ் மாதிரி தான் இருக்க போகுது. எஸ்எஸ்சி ஜிடிக்கு படிச்சுட்டு இருந்தாலும் அதே சிலபஸ் தான் இருக்க போகுது. மேத்ஸ் வந்து டெக்னிக்கல் மேத்ஸ் இருக்காது, நார்மல் அரித்மெட்டிக் மேத்ஸ் தான் இருக்கும். ஓகே, ஸோ ஓரளவு நீங்கள் வேறு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னாலே போதுமானது, இதில் பாஸ் பண்ணிடலாம். இங்கிலீஷில் மட்டும்தான் இருக்க போகுது. நெகட்டிவ் மார்க் பற்றி எதுவுமே சொல்லலை இதில். இதுதான் கொஷின் பேட்டர்ன், இதுதான் எக்ஸாம் பேட்டர்ன் அப்படிங்கிறதே வந்து நான் நார்த் இந்தியன் சேனலில் இருந்தால் தெரிஞ்சுக்கிட்டேன். ஓகே, நம்ம ஸ்டூடெண்ட் ஒருத்தரும் சொன்னார். ஸோ அப்படி இருக்கிறப்போ இதில் நெகட்டிவ் மார்க் இருக்குதா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் சொல்லலை. ஸோ நெகட்டிவ் மார்க் இருக்கிறதுக்கான சான்சஸ் கம்மி தான். நீங்கள் எல்லா கொஷினுமே அட்டன் பண்ணிடுங்க. ஓஎம்ஆர் பேஸ்டு தான். ஓகே, ஸோ புரிஞ்சுட்டு நடக்குது. இதில் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுக்கிறீங்க, எவ்வளோ பாஸ் மார்க் அப்படிங்கிற டீட்டெயிலாக அவங்க கொடுக்கல. தெரிஞ்ச கொஷின் எல்லாத்தையுமே நல்லா அட்டன் பண்ணுங்கள். கண்டிப்பாக இதில் மேக்ஸிமம் எல்லாருமே பாஸ் ஆயிருக்காங்க. ஓகே, அடுத்து ஃபிசிக்கல் டெஸ்ட். இப்போ நீங்கள் யாரெல்லாம் அசஸ்மெண்ட் டெஸ்ட்டில் வந்து பாஸ் ஆகிறீங்களோ அவங்க வந்து அடுத்து ஃபிசிக்கல் டெஸ்ட்டுக்கு போவீங்க. ஸோ ஃபிசிக்கல் டெஸ்ட்டில் என்ன இருக்கும் அப்படின்னா 1.6 கிலோமீட்டர் ரன்னிங் 7 நிமிஷத்தில் முடிக்கிற மாதிரி இருக்கும். இது ரோட்டில் நடக்கிறதுக்கு தான் அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஒரே ரவுண்டில் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கிறது தான் வாய்ப்பு இருக்குது. ஓகே, கிரவுண்டில் நடந்தாலும் நடக்கலாம். ஓகே, அடுத்து ஸ்குவாட்டர்ஸ். ஓகே, அதாவது உட்காந்து எந்திக்கிறது. ஓகே, ஸ்குவாட்ஸ் வந்து நீங்கள் போடுற மாதிரி இருக்கும். ஸோ அது 20 போடணும். அடுத்து 10 புஷ்அப்ஸ் வந்து பண்ணணும். இது எல்லாமே பிரேக்கே இல்லாமல் அடுத்தடுத்து ரன்னிங் முடிஞ்ச உடனே ஸ்குவாட்ஸ், அது முடிஞ்ச உடனே புஷ்அப்ஸ், இந்த மாதிரி இருக்கும். பட் அதுக்காக வந்து ஓடி முடிச்ச உடனே அப்படியே இழுத்துட்டு போய் பண்ணுறதுக்கு சான்ஸ் கம்மி தான். கண்டிப்பாக ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் நடுவில் பிரேக் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ அடுத்து ட்ரெஸ் கோடு பற்றியுமே சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து ரன்னிங் தான் போகிறீங்க அப்படின்னா, அதாவது ஃபிசிக்கல் டெஸ்ட் தான் போகிறீங்க அப்படின்னா டிஷர்ட்டு, ஷார்ட்ஸு, ஷூஸ் வந்து போட்டு போயிருங்க. ஓகே, அதிலே லாங் ஸ்லீவ் இருக்கிற மாதிரி ட்ரெஸ்ஸோ, ஜாக்கெட்ஸோ, இல்லைனா பெரிய பட்டன் இருக்க மாதிரி ட்ரெஸ்ஸோ வந்து போட்டு போயிடாதீங்க. ஓகே, இதெல்லாம் வந்து ஆல்ரெடி உங்களுக்கு எக்ஸாம் அப்போ சொன்னது தான் இந்த பாயிண்டெல்லாம். ஓகே, அதே மாதிரி இதுக்குமே வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் யார் இப்போ மாலை போடுறீங்க அப்படின்னா, இப்போ வந்து நிறைய பேர் சபரிமலைக்கு மாலை போடுவீங்க, நிறைய பேர் வந்து முருகனுக்கு மாலை போடுவீங்க. ஓகே, ஏன்னா கார்த்திகை மார்கழி மாதமெல்லாம் அப்படி தான் நிறைய பேர் மாலை போடுவாங்க. அப்படி மாலை போட்டிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் முன்னாலேயே போகணும். ஓகே, உங்களுக்கு ரிப்போர்ட்டிங் டைம் என்ன சொல்லியிருக்காங்களோ அதுக்கு முன்னாலேயே போயிட்டு இந்த மாதிரி நான் மாலை போட்டிருக்கேன், இதனால் வந்து கலட்ட முடியாதுன்னு சொன்னீங்கன்னா அவங்கள தனியாக செக் பண்ணிவிட்டு உள்ளே அனுப்புவாங்க. ஸோ மாலை போடுறதுனால பிரச்சனைலாம் ஒன்றும் கிடையாது. ஓகே, ஆனால் நீங்கள் முன்னாலே போய் இன்ஃபார்ம் பண்ணணும். ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன்.
ஸோ கண்டிப்பாக நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் இதில் நிறைய பேர் இந்த வருஷம் வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆயிருக்கீங்க. எல்லாருமே வந்து இந்த ஸ்டேஜ் 2ல குவாலிஃபை ஆகி ஃபைனல் ரிசல்ட்டையும் வர்றதுக்கு வாழ்த்துக்கள். ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.